சேனல் அனாலிட்டிக்ஸ்ல பார்த்தா இந்த வீடியோவோட ட்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த வீடியோவோட ட்ரெண்ட் போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப். வீடியோ போடுறத ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. சோ நீங்க ஒரு வீடியோல சொல்லிருப்பீங்க, முதல்ல ஒரு 100 வீடியோ போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் பீஸ்ட் சொன்னதா நீங்க உங்களுடைய யூடியூப் வீடியோல சொல்லிருப்பீங்க. சேனல்ல ரீசெண்டா போட்ட வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, லேட்டஸ்டா போட்ட வீடியோக்கு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வீடியோக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா ஓகே 500 அப்படின்றது ஆவரேஜா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு 13K வியூஸ் போன ஒரு வீடியோ அண்டு ஆவரேஜா போற வீடியோஸ் வந்து 500 வியூஸ். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் ஆடியன்ஸை வந்து நீங்க சரியா இன்னும் புரிஞ்சுக்கல. உங்க சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் யார் இருக்காங்கன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கல. அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்டோட சப்நீச்சர்ஸை பேஸ் பண்ணியே நீங்க வியூஸை ஏற்றிடலாம். சரிங்களா? இப்போ 3.16K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அப்போ உங்க சேனல்ல இந்த 13K வியூஸ் போன வீடியோல இருந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க? அரௌண்ட் ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் மேல வந்துட்டாங்க ப்ரோ. அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டுமே. அப்போ இந்த வீடியோல வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அப்படிதானே? கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். ஒரு கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமா வர்றாங்க அப்படின்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அல்லது இந்த கண்டென்ட்டை பார்க்க வர்ற ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள், அவங்க ஏன் இந்த கண்டென்ட்டை பார்க்க வர்றாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ பிஜி இன்வைட் அப்படின்னு போட்டிருக்கீங்க, இதனுடைய கோர் கீவேர்டே இதுதான். அப்போ இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க உங்க வீடியோ பார்க்க வர்றவங்க மோஸ்ட்லி எதை விரும்புறவங்களா இருப்பாங்க? டிவிடெண்ட். கரெக்டா? கரெக்ட். டிவிடெண்ட விரும்புறவங்க தான் பிஜி இன்வைட் பார்ப்பாங்க. கரெக்ட். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எக்ஸாக்ட்லி ப்ரோ. நீங்க ஆக்சுவலா கரெக்டா சொன்னீங்க. நீங்க இந்த சேனலையும் போடுங்க. ஏன்னா நீங்க அனலைஸ் பண்றது எந்த அளவுக்கு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிருக்கீங்க நான் இதை யோசிக்கல. பட் நீங்க சொன்ன இந்த ஒரு டேர்ம் ரொம்பவே கரெக்ட். ஏன்னா ஒருத்தர் வந்து எனக்கு ஆனா இப்போ நீங்க லேட்டஸ்டா போட்ட வீடியோஸ் எடுத்து பாருங்களேன். கடைசி ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஓகே 12 வீடியோஸ் எடுத்திருக்கீங்க. இதுல ஒரு வீடியோக்காவது நீங்க டிவிடெண்ட் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணவே இல்லை. அப்ப என்ன ஆகும்? உங்ககிட்ட இருக்கிற அதிகமான சப்ஸ்கிரைப் பண்ண ஆடியன்ஸ் அவங்களுக்கு ரிலவெண்டா எந்த வீடியோவுமே நீங்க போடல ஆக்சுவலா. அதனாலதான் அவங்க வந்து ரிட்டர்ன் ஆகல உங்க சேனலுக்குள்ள. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஹாப்பியான நியூஸா சொல்லிடுறேன். நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு சில ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் ப்ரோ நீங்க எனக்கு பர்சனலா தர டிப்ஸ் சூப்பரா ஒர்க் ஆகுது, வியூஸ் 4000க்கும் மேல கெயின் ஆகுதுன்றதை என்கிட்ட வாட்ஸ்அப்ல ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க. ஈவன் என் சேனல் மானிட்டேஷனுக்கு எலிஜிபிளா இருக்கு ப்ரோ அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்க யூடியூப் சேனலை ஃபாஸ்டா க்ரோ பண்ணலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரோ அகைன் சீரியஸ்லி நீங்க ஏதோ என் கூட உட்காந்து பார்த்துக்கிற மாதிரி சில விஷயம் நான் இதை நோட்டீஸ் பண்ணல. பட் என் சேனல் நீங்க ஓபன் பண்ணாம பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஸோ ஒரு சேனல்ல ஃபர்ஸ்ட் உங்களால இந்த டிமாண்டு சப்ளை என்ன கண்டென்ட் போடணும் எது போடக்கூடாதுலாம் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? கரெக்ட். எக்ஸாக்ட்லி இதான் கேட்க வந்தேன் ப்ரோ. ஒரு நீச் எடுத்து மல்டிபிள் கண்டென்ட்டை நீங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். மல்டிபிள் கண்டென்ட்னா ஒரே நீச்ல மல்டிபிள் கண்டென்ட்டை. ஃபினான்ஸ் அப்படின்னா ஃபினான்ஸ் சேனல் அப்படின்னா எப்படி மணி அதிகமாக சேவ் பண்ணுறது, எப்படி சேலரியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எந்த ஸ்டாக் பெஸ்ட்டு, எதை வந்து நம்ம டிவிடெண்ட் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறது, எந்த கம்பெனி வந்து பெஸ்ட்டாக இருக்குன்ற அனாலிசிஸை பண்ணி ரேண்டமாக வீடியோ ஒரே நீச்சில் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி ரேண்டம்லி நீங்கள் ஒரு கண்டென்ட் போடும்போது அது பீக் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணணும். ஓகே. இந்த வீடியோவோட ட்ரெண்டை பார்க்கணும். உங்களோட சேனல் அனாலிட்டிக்ஸ்ல பார்த்தா இந்த வீடியோவோட ட்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த வீடியோவோட ட்ரெண்ட் போய்கிட்டே இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப். வீடியோ போடுறத ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஒரு வீடியோ வைரலா போயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்றீங்க. அந்த வீடியோட கிராஃப் அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி வியூஸ் இம்ப்ரெஷன் இந்த ரெண்டதையும் பாருங்க. இம்ப்ரெஷன் ஏறிக்கிட்டே இருக்கு, வியூஸுமே சைமல்டேனியஸா ஏறிக்கிட்டே இருக்கு உங்க கிராஃப்ல அப்படின்னா நீங்க வீடியோ போடுறத ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு ஸ்டாப் பண்ணுங்க.
ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வீடியோட ட்ரெண்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். மேபி 2 வீக்ஸ்க்கு அப்புறமா கூட 3 வீக்ஸ்க்கு அப்புறமா கூட ஃபிளாட்டன் ஆக ஆரம்பிக்கும். வியூஸுமே சரி இம்ப்ரெஷனுமே சரி ஃபிளாட்டன் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே இந்த வீடியோக்குண்டான ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போட்டோம், வியூஸ் போயிருக்கு, பட் 3 வீக்ஸ் ஆஃப்டர் இப்போ கொஞ்சம் ஃபிளாட்டன் ஆயிருக்கு அப்படின்னா உங்கள் சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு இந்த கண்டென்ட் தான் அடுத்தடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், அடுத்த கண்டென்ட் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓகேங்களா 3 வீக்ஸ் கண்டென்ட்டையே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எதனால நமக்கு இந்த வீடியோக்கு வியூஸ் போச்சு, சரி வியூஸ் போயிடுச்சு சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தினால, இந்த வீடியோவை பார்த்தவங்க மோஸ்ட்லி யாரா இருப்பாங்க அப்படின்ற நோட்ஸ் எழுதணும் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் வந்து ஏஜ் கேட்டகரி பீப்புள் யாரா இருப்பாங்க, உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து ஏஜ் கேட்டகரி யாரா இருப்பாங்க அப்படின்னா அபோவ் 35 or 40 மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா பிலோ 25 பிலோ 20 அப்படின்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா நாளைக்கு எனக்கு க்ரோ ஆகணும்ப்பா, சம்திங் ப்ராஃபிட் கிடைக்கணும்ப்பா அப்படின்ற மென்டாலிட்டி தான் அதிகமாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே. அப்போ டிவிடெண்ட் பேஸ் பண்ணி பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கையில அதிகமா பணம் இருக்கணும், அவங்க கிட்ட பொறுமை இருக்கணும். இந்த 2 விஷயமும் எந்த ஏஜ் கேட்டகரியில வரும், ஆஃப்டர் 30 to 35க்கு மேலதான் வரும். அப்ப நம்ம ஆடியன்ஸோட கேட்டகரி 35க்கு மேல, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், டிவிடெண்ட் ரெகுலரா இன்கம் கிடைக்கிற ஸ்ட்ரீமிங் இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கையில் என்ன இருக்குது, அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை அமௌண்ட்டோ கையில் இருக்குது. அப்போது நமக்கு தேவையான கீவேர்ட்ஸ் என்னது, ஹவு டு இன்வெஸ்ட் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம், ஹவு டு பிக் டிவிடெண்ட் ஸ்டாக் ஃபார் த லாங் டைம், ஹவு டு இன்வெஸ்ட் ஆன் டிவிடெண்ட் ஸ்டாக், ஹவு டு கெட் ரெகுலர் இன்கம் வித் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற டாபிக் எதெல்லாம் இருக்கு யூடியூப்ல. இந்த மாதிரி பிஜி இன்வைட் ஓகேங்களா, இந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணியும் இந்த ஏஜ் கேட்டகரி பீப்புளை டார்கெட் பண்ற மாதிரி என்னென்ன கண்டென்ட் நல்லா போயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும். கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். ஓகே, அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 வீடியோ ப்ரோ, இந்த ஐடிஎஃப்சி டாடா மோட்டார்ஸ்லாம் எத்தனை வீடியோ யார் வந்திருக்காங்க? அதுலயும் ஐடிஎஃப்சிலயும் அரௌண்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100க்கு மேல வந்திருக்கும், 120 கிட்ட வந்திருக்கும். டாடா மோட்டார்ஸ்ல ஒரு 80-90 வந்திருக்கும். அது 2 பார்ட்டா வீடியோவா போட்டிருந்தேன், சேர்த்து மோர் தென் 100 வந்திருப்பாங்க அதுலயே. ஸோ உங்களுடைய சேனல்ல எந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வந்திருக்காங்க? பிஜி இன்வைட் தான். பிஜி இன்வைட் தான் அதிகமா வந்திருக்காங்க. கரெக்ட். ஸோ ஒரு